Hello 10th standard students. Exercise 2.1 second problem பார்க்கலாம். A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. So ஒரு மேன்ட்ட 532 flower pots இருக்கு. அந்த பர்சன் ஒவ்வொரு ரோக்கும் 21 ஃப்ளவர் பாட்ஸ் வச்சாங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக எத்தனை கம்ப்ளீட் ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் நமக்கு ரிமைனிங் ஃப்ளவர் பாட்ஸ் எத்தனை மிச்சம் இருக்கும் அப்படின்னும் கேட்டிருக்காங்க. ஓகேயா, சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இதுக்கு பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் A ஈக்குவல்ஸ் BQ + R வேர் 0 less than or equal to R less than mod Bன்னு தெரியும். இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எத்தனை அப்படின்னா 532. ஈச் ரோ கண்டைன்ஸ் 21 ஃப்ளவர் பாட்ஸ். அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ரோஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருமா? ஸோ 532 டிவைடட் பை 21. அப்போ 2 21s are 42. 53 minus 42னா 11. இந்த 2 கீழே வரும். அப்போ 5 21s are 105. அப்போ 112 minus 105 கேன்சல் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். ஓகேயா, இப்போ நமக்கு பேசிக்காக என்ன தெரியும்? ஏன்றது டிவைசர், தட் இஸ் 21. 532ன்றது டிவைடண்ட், தட் இஸ் பி. 25ன்றது கோஷன்ட், 7ன்றது ரிமைண்டர்னு தெரியும். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இங்கே போய் நம்ம எழுதலாமா? அப்போ 532 ஈக்குவல்ஸ் 21 இன்ட்டு கோஷன்ட் 25 ப்ளஸ் ரிமைண்டர் 7. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 532 பார்ட்ஸை ஈச் ரோவில் 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக 25 கம்ப்ளீட்டட் ரோஸ் கிடைக்கும். ரிமைனிங் 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் அவுட் ஆகிருக்கும். ஓகேயா, ஸோ த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோ இஸ் 25, லெஃப்ட் ஓவர் ஃப்ளவர் பார்ட் இஸ் 7. ஓகேயா, ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.